So hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? Welcome back in another video. Yes, today we are recording this video in our laptop guys. புது லேப்டாப் இல்ல, பழைய கால லேப்டாப். பட் ஓகே, பேசுவோம் இதை பத்தி. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி லேப்டாப்பை சரவுண்ட் பண்ணி இருக்க போகுது. அதாவது உங்களுக்கு நிஜமாலே லேப்டாப் தேவையா? லைக் நீங்க ஏன் இவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்கீங்க உங்ககிட்டயே லேப்டாப் தேவைன்னு, ரைட்? டு யூ ரியலி வாண்ட் அ லேப்டாப் ஆர் லைக் நீங்க பிசி பில்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசுவோம். அண்ட் டெஃபினெட்லி இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பேசுவோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஏன் நீங்க லேப்டாப் வேண்டாம், ஏன் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்றத பத்தி நான் பேசிக்கிறேன். அடுத்து லேப்டாப் ஏன் நீங்க யூஸ் பண்ணணுன்றத பத்தி பேசுவோம். அடுத்து நான் எப்படி லேப்டாப்பும் பிசி பில்டும் எப்படி நான் ரெண்டையும் ஹேண்டில் பண்ணி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை பத்தியும் நான் பேசுவோம், சரிங்களா? எல்லாத பத்தியும் பேசுவோம். ஸோ பேசுவோம்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது, வாங்க பேச ஆரம்பிப்போம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் கைஸ், நிஜமாலே உங்களுக்கு லேப்டாப் தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் தேவை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, ஓகேங்களா? லாஜிக்கல் ரீசன் கொடுங்க, ஏன் தேவை உங்களுக்கு லேப்டாப். ஏதாச்சும் நல்ல ரீசனா சொல்லுங்க கைஸ், பிகாஸ் நான் ரீட் பண்ணுவேன் டெஃபினெட்லி. கைஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ரோ, மோஸ்ட் பீப்புள் திங்க் தட் தே நீட் லேப்டாப். தே நோ நீட் ப்ரோ, நோ நீட், ஓகேங்களா? அவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தேவை இருக்காது. என்ன சொல்லுவாங்க, நாங்கள் காலேஜ் போயிட்டு நாங்கள் கோடிங் பண்ணுவோம். ப்ரோ பண்ண மாட்டேன் ப்ரோ, ஹாஸ்டல் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கேன்னா ஓகே, நீ உனக்கு தேவைப்படும்னு சொல்லிக்கலாம். பட் மிச்சபடி நீங்க வீட்டுல இருந்து காலேஜ் டெய்லி போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது ப்ரோ, சீரியஸா தேவைப்படாது. நானும் எடுத்துட்டு போனேன் ப்ரோ, ஃபோக்கஸே பண்ண முடியாது ப்ரோ. லைக் ஒரு 10 நிமிஷம் பிரேக் இருக்கும், அதுல உட்காந்து நீ கோடிங் பண்ணுவியா? மிச்சபடி எல்லா பீரியட் எப்பவும் போல நடக்க தான் செய்யும். லஞ்ச் பிரேக் இருக்கும், அதுல 1/2 மணி நேரம் திங்கிறதுக்கு போயிடும், 1/2 மணி நேரம் தான் இருக்கும் மிச்சபடி, ரைட்? ஸோ அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது ப்ரோ. கோடிங் ஒன்றும் சும்மா இப்படி பண்ணா அப்படியே வந்துடும், அந்த மாதிரி ஆக்டிவிட்டி கிடையாது. யூ ஷுட் கான்சென்ட்ரேட், யூ ஷுட் ஃபோக்கஸ். அண்ட் லூசுத்தனமா கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற பசங்களும் லூசுங்களா இருக்காங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து பாட்டு போட்டு விட்டுருவாங்க. சரி விடுங்க, அவங்கள பத்தி பேச வேணாம், சரிங்களா? ஸோ அதுதாங்க, உங்களுக்கு காலேஜ்ல நீங்க போய் கோடிங் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பண்ண மாட்டீங்க. திரும்பியும் வீட்டுக்கு வந்துருவீங்க. வீட்டுக்கு வந்துதான் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிசி பில்டே பண்ணிடலாம்ல, ரைட்? மிச்சப்படி காலேஜ்ல உங்களுக்கு மேபி லைக் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் யூஸ் ஆகும். எப்பயாச்சும் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் நீங்க காமிக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா அதை பத்தி நம்ம பேசுவோம், ஓகேவா, லேட்டரா. ஸோ யா, இது வந்து காலேஜ் பத்தி பேசியாச்சு. வேற எப்ப தேவை அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப நாங்க கோடிங் பண்ணிட்டு ட்ரெயின்ல பஸ்ல பண்ணிட்டு ஃபிளைட்ல அப்படியே போகலாம், ஒர்க் பண்ணிட்டே போகலாம். ப்ரோ பண்ண மாட்டேன் ப்ரோ, அங்கேயும் கான்சென்ட்ரேஷன் யூ நீட் ப்ரோ, ஓகேவா? ஐ ட்ரைட் திஸ் வென் ஐ வென்ட் டு டெல்லி ஆர் வென் ஐ வென்ட் டு பெங்களூர், ஓகே? ஐ வாஸ் அனேபிள் டு டூ இட் ப்ரோ, டெஃபினெட்லி ப்ரோ. லைக் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீ டிராவல் பண்ணி எங்கேயாச்சும் போற அப்படின்னா நீ ஏன் போற? லைக் மேபி என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு போற, ரைட்? கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு போற. ஸோ அந்த விஷயத்த பண்ணு ப்ரோ. இந்த கோடிங் இதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ, தூக்கி போடு, சரியா? ஆமா, வேஸ்ட் தான். ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஒரு நாள் இந்த இன்டர்நெட்னு ஒன்று இல்லாம போச்சுன்னா உங்களோட பெரிய இந்த டெக்னாலஜி உலகம் அழிஞ்சிரும், சரியா? ஆமா, ஹேக்கரா ஆயிட்டோம்னா நம்மளே வந்து அழிச்சிடலாம், நல்லதுதான். சரி விடுங்க. சோயா கைஸ், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, லைக் ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரைட்? அதுக்கு போங்க. எதுக்கு நீங்க உங்களோட ஒர்க்கை தூக்கிட்டு போறீங்க அங்க, ரைட்? தட் இஸ் த திங். அண்ட் யா, இப்ப நிறைய பேர் ஒர்க்குக்காகவே டிராவல் பண்ணி போவாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கேஸ். ஸோ அதுல நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் ஒர்க்குக்காக டிராவல் பண்ணி போறீங்க, ஒரு 5 days 10 days அங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்பியும் வரணும் அப்படின்னா ஓகே, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ். நீங்களும் அந்த ஹாஸ்டல் போற மனிதர்கள் மாதிரி உங்களையும் நான் அலோவ் பண்றேன், பண்ணுங்க, லேப்டாப் வாங்குங்க, ஓகேவா? பட் நான் என்ன சொல்றேன்னா, லைக் ஒரு 10 நாள் 20 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கேயே ஜாப் கிடைச்சிருச்சு, அங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க பிசியை திரும்பியும் கொண்டு வந்துருங்க அங்க. லைக் நல்லா கொஞ்சம் நல்லா கொரியர் பண்ற கம்பெனி அந்த மாதிரி பார்த்து நீங்க பண்ணிடலாம், இல்ல நீங்களே போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் கிடையாதுனால ஒரே ஒரு, அது பேர் என்ன, சூட் கேஸா? எஸ், அந்த இதுக்குள்ள போட்டு நான் எடுத்துட்டு, சூட் கேஸ் இல்ல, அது என்ன ப்ரோ, இந்த டிராவல் பேக், அந்த இழுத்துட்டு போற பேக் இருக்கும்ல, ரவுண்டா சுத்திக்கிட்டு இருக்கும் கீழே. ஸோ யா, அதுக்குள்ள நான் எப்படியோ நல்ல தர்மாக்கோல்லாம் வச்சு நான் நீட்டா பேக் பண்ணி பெங்களூருக்கு கொண்டு போயிட்டு வரவும் செஞ்சுட்டேன். நான் வந்து காலேஜ் படிக்க போறேன்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிருந்தேன் கைஸ். அப்புறம் பெங்களூர் போய் அங்க இருக்கிற ஃபீஸை பார்த்துட்டு திரும்பி மதுரைக்கு வந்துட்டேன். ஸோ யா, இன்னொரு காமெடி என்னன்னா, நான் பிசிஏ தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன்.
ஃபீஸ் 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ், ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ். இப்ப நான் படிக்கிற காலேஜ்ல 3 வருஷம் ஃபீஸ் கூட 1.5 லட்சம் ரூபா கிடையாது, 1,20,000 தான். சரி விடுங்க, நீங்கலாம் லெஜெண்ட்ஸ் கைஸ். நீங்க 1,20,000 ரூபாய்க்கு லேப்டாப்லாம் வாங்குறீங்க, ரைட்? சரி விடுங்க. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, திஸ் திங். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கொரியர் யோர் பிசி தேர் அண்ட் பெர்மனண்டா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்ன்றது லைக் உங்களோட லைஃப்ல அந்த அப்பப்ப யூஸ் ஆகுறது, அந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு யூஸ் கேஸே தெரியும். சரிங்களா? ஸோ நவ் லெட்ஸ் டாக் அபவுட் எப்ப உங்களுக்கு லேப்டாப் தேவைப்படும். ஸோ அதுதான், நீங்க அந்த ஹாஸ்டல் போற மனிதரா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஒர்க் நிஜமாலே இருக்கு, ஒர்க் பண்றப்ப நீங்க டிராவல் பண்ணி வேற எங்கேயாச்சும் போய் அங்க உட்காந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, 10 நாள் 20 நாள், ஆர் மேபி நீங்க உங்க ஒர்க்குக்கே லேப்டாப் எடுத்துட்டு போறீங்க, அந்த மாதிரி கேசஸ்ல தென் யூ மைட் நீட் லேப்டாப். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் மீ, நீங்க காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ அவங்ககிட்ட ஒர்க்லாம் எதுவும் இல்லை. சரிங்களா? வீட்டில தான் உட்காந்து நீ கோடிங் பண்ணுவேன், மிச்சப்படி எங்கேயும் போய் பண்ண மாட்டேன். இதுதான் உண்மை. அதை ஒத்துக்கோ ப்ரோ. ஒத்துக்க ஆரம்பிச்சாதான் ப்ரோ நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். அண்ட் டாக்கிங் அபவுட் லைக் ஒன் திங், அது என்னன்னா அந்த போர்ட்டபிலிட்டி, ரைட் ப்ரோ? நான் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணுவேன்? இந்த ரூம் டு அந்த ரூம், அந்த ரூம் டு இந்த ரூம், இதுதான் என்னோட போர்ட்டபிலிட்டி. சரிங்களா? நான் நின்றுகிட்டே கோடிங் பண்ண முடியும். அப்படியே எப்படி பிடிச்சிட்டு, ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே, இன்னைக்கு நம்ம பைத்தான்ல ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுத போறோம், வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நின்றுகிட்டே கோடிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணிட்டே கோடிங் பண்ணலாம். இதை தவிர வேற எனக்கு யூஸ் கேஸ் போர்ட்டபிலிட்டி அப்படி ஒன்றும் இல்லை கைஸ். சரிங்களா? அப்புறம் வேற என்ன சொல்றது? கைஸ் யூஸ் கேஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்றேன். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி லைக் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணலாம், அது நான் சொல்றேன். ஓகேவா? அது என்னன்னா பாருங்க, இந்த உலகம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, 5G 6G இதுன்னு வரப்போகுதா, இன்டர்நெட் தான் பேஸ் பண்ணி இருக்கு இந்த உலகம். நான் என்ன சொல்றேன்னா, why don't you use the power of internet instead of wasting time on your லேப்டாப்ல ஸ்பெண்ட் பண்ற மணி, ஸ்பெண்ட் சம் லைக் வெரி லெஸ் மணி இன் இன்டர்நெட் அண்ட் நீங்க நினைக்கிற விஷயத்த நடக்க வைக்கலாம். அதாவது நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட கம்ப்யூட்டர் இருக்குல்ல கைஸ், என்னோட கம்ப்யூட்டர் வந்து ஒரு பவர்ஃபுல் பீஸ்ட். சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என் கம்ப்யூட்டர்ல ஆர்டிபி செட்டப் பண்ணியிருக்கேன். ஆர்டிபி அப்படின்னு என்றால் ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால். சரிங்களா? அதாவது ரிமோட்டாவே என்னோட டெஸ்க்டாப்ல எங்க இருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோ, அதாவது உலகத்தில் இருக்கிற எந்த ஓரத்தில் இருந்தும் என்னுடைய லேப்டாப்பில் நான் என்னோட கம்ப்யூட்டரில் நான் ஆக்சஸ் பண்ணி என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, உங்க கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பை ஒரு கிளைண்ட் சர்வர் ரிலேஷன்ஷிப் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது உங்க கம்ப்யூட்டர் வந்து ஒரு சர்வர், சரிங்களா? உங்களோட லேப்டாப் வந்து ஒரு கிளைண்ட், அதாவது ஓடுறது எல்லாமே அங்க ஓடட்டும் உங்களோட சர்வர்ல, அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல கேம் ஓடுதோ இல்ல ஏதோ ஓடுதோ அதெல்லாம் அங்க ஓடட்டும். ஆனா உங்க லேப்டாப்ல ஜஸ்ட் வியூ பண்ணிக்கோங்கன்றேன். புரியுதா? சோ வெறும் வியூ பண்றதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு லெஜெண்டரி லேப்டாப் தேவையில்லை. கரெக்டா? அதுதான் இந்த லேப்டாப். சரியா? என் லேப்டாப் வந்து ஏதோ ஹெச்பில ஏதோ பழைய கால லேப்டாப். அண்ட் லைக் இதுல என்னால பேசிக் வெப் டெவலப்மெண்ட் லைக் 4GB ரேம் இருக்கு, அப்புறம் ஏதோ i3 ஏதோ பழைய ப்ராசஸர் இருக்கு. பட் லைக் ஐ கேன் டூ சம் பேசிக் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டஃப். ஐ கேன் வியூ எனிதிங் ஆன் யூடியூப் லேகே இல்லாம. அதே மாதிரி ஐ கேன் வியூ எனிதிங் விச் இஸ் ரன்னிங் ஆன் மை பிசி, ரைட்? லேகே இல்லாம. ஸோ லைக் எனக்கு ஒரு இன்டர்நெட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும். நான் GTA 5 அந்த கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி விட்டு இந்த இதுல நான் இப்படி கண்ட்ரோல் பண்ணி நான் விளையாடலாம் GTA 5 கூட, ரைட்? பட் மோஸ்ட் பீப்புளுக்கு உங்களுக்கு என்ன யூஸ் கேஸ் இருக்கு? கோடிங் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு ஒன்றும் உங்களுக்கு எந்த ஒரு அல்ட்ரா ஹை இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் தேவையில்லை. லைக் ஓரளவுக்கு இருந்தாலும் போதும் இந்த மாதிரி ஆர்டிபி பண்ணி. சரிங்களா? இதுக்கப்புறம் வேற என்னன்னு நீங்க கேட்பீங்கன்னா, சரி ப்ரோ ஆனா எங்களுக்கு ஹையஸ்ட் வேற லெவல் பிசி பில்டு பண்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, நீ வந்து ஒரு அப்கிரேட் ஆக முடிகிற பிசி காம்போனன்ட்ஸ் லைக் மதர் போர்ட்ல இப்ப நீ AMD சைடு போற அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல
கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் மாத்தணும்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி மதர் போர்டா வாங்கிக்கோங்க. 4-5 ரேம் ஸ்லாட் இருக்கிற மாதிரி மதர் போர்டா வாங்கிக்கோங்க. சரிங்களா? என்னைய மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. நான் அவசரத்துல வாங்கினதுல 2 ரேம் ஸ்லாட் தான் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு 8 GB ரேம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு லைக் என்ட்ரி லெவல் Ryzen 3 Ryzen 5 ப்ராசஸர் ஏதோ ஜென்ரேஷன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போதைக்கு நீங்க சும்மா வச்சு ஓட்டுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. சரிங்களா? தென் இன் ஃபியூச்சர் when you get money then you can upgrade, right? அப்கிரேட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் லேப்டாப் சைட்ல நான் என்ன சொல்றேன்னா, சும்மா இந்த அம்மா லேப்டாப் இருக்கும், கவர்மெண்ட் லேப்டாப், இல்ல இந்த ஏதாச்சும் செகண்ட் ஹேண்ட்ல ஏதாச்சும் 5000 ரூபாய்க்கு கிடைச்சிரும். சரிங்களா? இந்த லேப்டாப்லாம் செகண்ட் ஹேண்ட்ல நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், 5000 ரூபா தான் போட்டிருந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அதை நீங்க ஆர்டிபி செட்டப் பண்ணிருங்க. ஆர்டிபி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரிமோட்டா எந்த ஓரத்துல இருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களோட பவர்ஃபுல்லான பீஸ்ட் கம்ப்யூட்டரை. அப்படி நீங்க யோசிங்க கைஸ், இன்டர்நெட்டோட சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இன்ஃபேக்ட் நீங்க வேணும்னா லைக் மொபைல் இன்டர்நெட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? லைக் ரொம்ப ஒன்றும் டேட்டா இழுக்காது இந்த ஆர்டிபி எல்லாம் பண்றப்ப. சரிங்களா? எல்லாம் நடக்கிறது அங்கதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஜஸ்ட் யூடியூப் பாக்குற மாதிரி பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு வேளை லோ குவாலிட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கம்மியான டேட்டா ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி நீங்க பண்ணலாம். சரிங்களா? இதுதான் கைஸ், கொஞ்சம் லைக் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுங்க. அண்ட் யா ப்ரோ, லேப்டாப் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் வேற லெவல் யூஸ் கேசஸ். பட் அதான் நான் சொல்றேன், லைக் சும்மா பேசிக் திங்ஸ் பண்ண முடியற மாதிரி இப்ப லைக் 4 GB ரேம் வெப் டெவலப்மெண்ட்லாம் பண்ணலாம் லைட்டா. சரிங்களா? இந்த மாதிரி மொக்க லேப்டாப்பா கூட வாங்கிக்கோங்க அண்ட் ஆர்டிபி பண்ணிக்கோங்க. ரைட்? அதை பண்ணுங்க கைஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் பையிங் நியூ 70K 80K ரேஞ்ச்ல நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களா, அதை வாங்குறதுக்கு பதிலா நீங்க அதே 70K 80K உங்க பட்ஜெட் சொல்றீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கிக்கோங்க, 70Kக்கு பிசி பில்ட் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? அதை பண்ணுங்க கைஸ், இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் நியூ லேப்டாப்ஸ். ஓகே, வேற என்கிட்ட சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை கைஸ். another great thing is if you are having a laptop you can turn its performance very high when just using Linux. okay, so like for example எனக்கு வந்து இப்ப நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் எனக்கு 2 GB ரேம் தான் எடுக்குது. உங்களுக்கே தெரியும் விண்டோஸ் வந்து எப்படி எடுக்கும்னு. விண்டோஸ் நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க 3 GB ரேம் கிட்ட எடுத்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன், பேக்ரவுண்ட்ல சில ப்ரௌசர்ல சில ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. இங்க இதெல்லாம் இல்லை, இன்னும் பேக்ரவுண்ட்ல நான் நிறைய விஷயங்களோட வச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ யா கைஸ், அதனால இன்னும் 2 GB தான் செலவாகிட்டு இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 500 MB காமிக்குவீங்க. அதான் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் லைக் பெனிஃபிட்ஸ் இருக்கு கைஸ். சரிங்களா? அண்ட் லினக்ஸ் போட்டுட்டு நீங்க வேணும்னா என்னைய மாதிரி லைக் i3 விண்டோ மேனேஜர் இதெல்லாம் போட்டுடலாம். இல்லைன்னா நீங்க நார்மல் டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஓகே, வேற ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே கைஸ். யூஸ் லினக்ஸ். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லினக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் என்ன பண்ணணும், ஆர்டிபி இதெல்லாம் செட்டப் பண்ணிட்டு ரிமோட்டா உங்களோட கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல வந்து ஆர்டிபின்னு சொல்ல மாட்டாங்க. இதுல ஐ மீன் சொல்றதுக்கு நீங்க சொல்லலாம் ஆர்டிபி அப்படின்னு, பட் இதுல வந்து விஎன்சி சர்வர் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லினக்ஸ் யூஸ் பண்றதுல. ஸோ யா, யூ கேன் செட்டப் விஎன்சி சர்வர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ நீங்க கேட்பீங்க, சரி ப்ரோ நான் வந்து இப்போ பெங்களூருக்கு போயிட்டேன், அங்க வந்து நான் எப்படி ப்ரோ இந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ண வைக்கிறது அப்படின்னு. நவ் இப்போ நீங்க யோசிங்க. ஓகேங்களா? யூ கேன் யூஸ் அலெக்ஸா இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் ப்ரோ நீ ப்ரோக்ராமர் ப்ரோ, நீ அலெக்ஸா யூஸ் பண்ற கூடாது, நீ அலெக்ஸா உருவாக்கணும். அந்த அளவுக்கு சூப்பர் விஷயங்கள். ஐ மீன் அலெக்ஸா இஸ் நாட் அ சூப்பர் விஷயம், பட் சொல்றேன் லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க உருவாக்கி அப்படி நீங்க வேற லெவல்ல பண்ணலாம் ப்ரோ. ஒன்றும் அது கஷ்டம்லாம் இல்லை. ஓகேவா? நீங்க செட்டப் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும், நான் டெலிகிராம் பாட்லாம் செட்டப் பண்ணியிருந்தேன். நான் எப்படின்னா, நான் காலேஜ் போனேன். சரிங்களா? ஸோ காலேஜ்ல இருந்து நான் டெலிகிராம்ல ஒரு பாட் அதை வச்சிருப்பேன். ஸோ அதை மெசேஜ் பண்ணோன்னே கம்ப்யூட்டர் ஆன் ஆயிரும். ஆன் ஆகி லைக் என்னோட போனோட ஐபி என்ன இருக்குமோ
அதாவது நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன் ஒரு விஷயம். இப்ப போர்ட் ஃபார்வர்டிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ, அதை நான் பண்ணுவேன் ப்ரோ. சரியா? அப்படி பண்ணிட்டு தான் நான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஆனா நான் அதுல SSH போட்டுட்டு அதை நான் இன்னும் செக்யூர் ஆக்கிருவேன். இப்ப என்னன்னா, நான் அதை பெஸ்ட் செக்யூரா ஆக்குறதுக்கு நான் என்னன்னா, எந்த ஐபில இருந்தும் ரெக்வஸ்ட் வந்தா அக்செப்ட் பண்ணக்கூடாது. பட் ஒன்லி அண்ட் ஒன்லி என்னோட ஐபி. இப்ப என்னோட ஐபி என்ன இருக்குன்னு என் கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்? அதனால நான் புட் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கி ஒரு கமாண்ட் மாதிரி நான் உருவாக்கி விட்டேன் என்னோட டெலிகிராம் பாட்ல. ஸோ புட் ஐபின்னு நான் போட்டேன்னா என்னோட போனோட ஐபி என்னவா இருக்கோ அது வந்து புட் ஆயிரும். எங்க புட் ஆகும்? அங்க இருந்து என் காலேஜ்ல இருந்து டிராவல் பண்ணி என் கம்ப்யூட்டர்ல வந்து புட் ஆயிரும். அண்ட் அந்த போர்ட் ஃபார்வர்டிங்க்கு அது அப்படியே ரூல்ஸ்லாம் செட் ஆயிரும். அடுத்து தென் ஐ கேன் ஜஸ்ட் லைக் ஈஸிலி கனெக்ட் இட் அண்ட் யூஸ் மை கம்ப்யூட்டர் அண்ட் எவ்ரி திங். அண்ட் தென் லைக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அண்ட் பை த வே அப்படி கனெக்ட் பண்றதுக்கு என்னோட கம்ப்யூட்டரோட ஐபியும் எனக்கு தேவை. அண்ட் நம்ம எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட ரவுட்டர்லாம் பாத்தீங்கன்னா டைனாமிக் ஐபி கைஸ். ஸ்டாட்டிக் ஐபிக்கு ஏர்டெல்காரங்க 250 ரூபா கேட்கறாங்க கைஸ். 250 180 கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஏர்டெல்னு மட்டும் இல்ல, எனி கம்பெனி. ஓகே, லைக் ஐ எம் யூசிங் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். இட்ஸ் ரியலி அமேசிங். ஜஸ்ட் பை இட். நோ ப்ரமோஷன்ஸ் கைஸ். சொல்றேன் லைக் எனக்கு இது வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் ஆனதில்ல ப்ரோ. மரமே விழுந்துருச்சு ப்ரோ ஏர்டெல் ஃபைபர். அந்த ஒயர் மேல ஒண்ணுமே ஆகல ப்ரோ. ஒயர் இப்ப தொங்கி அப்படியே கிடக்கு, ஆனா ஒண்ணுமே ஆகல. எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட நான் இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா தான் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் நடந்துச்சு. லைக் மரம் ரொம்ப இந்த மழை பெய்யுது, ஆடுது, காத்து வருதுன்னு சொல்லிட்டு விழுந்துருச்சு ப்ரோ. எங்க வீட்டுல கரண்ட் அந்த மெயின் ஒயர் இருக்கும்ல ப்ரோ, மெயின் லைக் வீட்டுக்கு வர அந்த ஒயர், அது போயிருச்சு. 2 நாளுக்கு வீட்டுல கரண்டே இல்லை. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த டெக்னாலஜி எவ்வளவு மோசமா இருக்குன்னு. சரிங்களா? அப்படியே லைக் சைலன்ஸ்ல உட்காந்துட்டு அப்படியே ரியலைசேஷன் அப்படியே வந்து அப்படியே ஐ வாஸ் ஃபீலிங் லைக் அ காட். ஜஸ்ட் கிடிங் கைஸ். ஓகேங்களா? அடிக்ஷன் பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். தட் நம்ம இந்த டெக்னாலஜில எவ்வளவு அடிக்டடா இருக்கோம். சரிங்களா? சரி விடுங்க. அது நடந்தப்ப அந்த கரண்ட் போச்சு. மிச்சப்படி அந்த ஒயர் வந்து லைக் ஃபைபர் ஒயர்ல விழுந்துச்சு. ஆனா ஃபைபருக்கு ஒண்ணும் ஆகலை. 2 நாளுக்கு அப்புறம் கரண்ட் வந்துச்சு, அப்படியே இருக்கு, வேலை செய்யுது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டேன், அதாவது ஏர்டெல் காரங்களுக்கு, அதாவது ஒயர் உடஞ்சிருச்சு, நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு. அடுத்த நாள் அவர் வராரு, ப்ரோ உங்களுக்கு கரண்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. ஃபைபர் நெட் வருதா அப்படின்னு கேட்டாரு. நான் பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே ஆகல. அப்புறம் வந்து அவங்க ஒயரை டைட் பண்ணிட்டாங்க, இப்ப மேல இருக்கு. பட் லைக் இட் வாஸ் ரியலி ஸ்ட்ராங் பிரதர். ஸோ நோ ப்ரமோஷன்ஸ். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, தட் யூஸ் எனிதிங் லைக் திஸ் ஆர் ஜியோ ஆர் எனி ஃபைபர். அண்ட் அவங்ககிட்ட நீங்க கேட்கலாம் ஸ்டாட்டிக் ஐபி இருக்கா அப்படின்னு. ஸ்டாட்டிக் ஐபினா உங்களோட ஐபி ஒரே ஐபியா தான் இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? பட் மிச்சப்படி டைனாமிக் ஐபினா எவ்ரி டைம் ஃபார் எவ்ரி 24 ஹவர்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களோட ஐபி மாறிக்கிட்டு இருக்கும். மிச்சப்படி நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கனாலே உங்களோட ஐபி மாறிடும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜ்ல இருந்து உங்களோட லேப்டாப்பை வச்சு உங்க வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றதுக்கு உங்க வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஐபி வந்து டைனாமிக் ஐபியா இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா எப்படி நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? ஸோ அதனால நான் கெட் ஐபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கியிருந்தேன். ஸோ அங்க டெலிகிராம் பாட்ல நான் கெட் ஐபின்னு போட்டேன்னா என் கம்ப்யூட்டர்ல இருந்து ஐபி என்னன்றதை அனுப்பி விட்டுரும். அண்ட் அந்த ஐபில அங்க இருந்து நான் புட் ஐபின்னு போட்டோன்னே என்னோட லேப்டாப்போட ஐபி இங்கே வந்துடும். எல்லாமே ரூல்ஸ்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிரும். அடுத்து நான் எஸ்எஸ்ஹெச்சும் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ணுவேன் அண்ட் எவ்ரி திங் வில் கோ பர்ஃபெக்ட் ப்ரோ. சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் கத்துக்கோங்க கைஸ். பாருங்க, நான் இதெல்லாம் சொல்லும் போது என்னமோ வளர்றான், என்னமோ சொல்றான், கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ அது செஞ்சு பார்த்தா தானே ப்ரோ நீங்க வந்து லைக் அது கஷ்டமா இல்லையான்னு தெரியும். லைக் எஸ் ப்ரோ நான் சொல்றேன் இதெல்லாம் கஷ்டம் தான், பட் அது செய்யுங்க ப்ரோ. ஓகேவா? நான் ஒன்னும் இன்டெலிஜென்ட்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு வெப் டெவலப்மெண்ட்டே தெரியாது ப்ரோ. சரியா? பட் I just like exploring things which I want to explore. I like to do this kind of stuff, networking, hacking. ஆனா I am not an expert. என்ன ப்ரோ நீங்க எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணுங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா வைஃபை ஹேக் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும்.
சரிங்களா? ஸோ ப்ரோ லைக் சும்மா சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்படிதான் நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி நண்பர்களே, லேப்டாப் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஆனா மொக்க லேப்டாப்பா வாங்குங்க. அதாவது ஓரளவுக்கு நார்மல் லேப்டாப்பா வாங்குங்க. கேம் ஓடணும் அந்த மாதிரி எல்லாம் லூஸ் தனமா யோசிக்காதீங்க. சரிங்களா? மிச்சபடி ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணி கேமிங் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அதுல ஆர்டிபி செட்டப் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா நண்பர்களே? ஓகே. வேற வந்து என்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு நம்ம யூடியூப் சேனல்ல. சரிங்களா? எனக்கு வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு. நீங்க சொல்லுவீங்க இந்த கோர்ஸ் போடுங்க அந்த கோர்ஸ் போடுங்கன்னு. சரிங்களா? அதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ஸோ வேற ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க கைஸ். மிச்சபடி லேப்டாப்ல கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். இட் இஸ் பெட்டர் தென் லைக் நான் ஒரு வெப்கேம் என் கம்ப்யூட்டர்ல வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இல்ல லைட் முன்னாடி வேற இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் லைக் ஃபைன். 720p ரெசல்யூஷன் கைஸ், நல்லா இருக்கு. சரிங்களா? சரி கைஸ், பாய் பாய். லெட் மீ ஜஸ்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங். கொஞ்சம் லைட்டா சூடாயிருச்சு லேப்டாப். சரிங்களா? இது நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா இப்படி ஆகாது. சரிங்களா? ஓகே கைஸ், பாய் பாய்.